எஸ் மக்களே, ப்ரோமோ 3 வந்துருச்சு. அடுத்து ரம்யாவின் வன்மங்கள் அப்படின்னு போகும் போல் இருக்கு. உடனே வெளியில் இருக்கிற வினோத் ஃபேன்ஸ், திவ்யா ஃபேன்ஸ்லாம் ஆமாம் விக்ரம் அப்படி தான் அப்படின்னு ஒரு கொடியை பிடிச்சிட்டு வருவீங்க. திவ்யாவும் ரம்யாவும் அது விக்ரமை புறம் பேசுகிறார்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ப்ரொமோவில் இப்போ ஒரு இடத்துல ரம்யா கோலன்னு சொல்லி விக்ரம் நாமினேட் பண்ணியிருந்தாருங்க. இது என்னங்க அறிவுக்கிட்டத்தனமாக இருக்குது. எல்லாரும் நாமினேட் இதை சொல்லி பண்ணிட்டாங்க, அதை சொல்லி பண்ணிட்டாங்கன்னு சண்டை போடுறாங்க. டேய், வேறு எதையாவது போடுவேனா? நாமினேட்டுக்கும் போது ஏதோ ஒரு காரணம் சொல்லி பண்ணி தான் ஆகணும். இவங்களும் அடுத்தவங்களை அப்படி ஏதாவது காரணம் சொல்லி தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருப்பாங்களா? அந்த நிமிஷத்தில் உடைய பற்றி அவருக்கு தோணி இருக்கும். நீயும் பண்ணியிருப்பேன். அவர் அழுகிறார், எதுக்கு எடுத்தாலும் பண்ணுறி சொல்கிறீங்க தானே. உங்களுக்கு எப்படி பேச்சுரிமை இருக்கும், அதே மாதிரி உரிமை அவருக்கும் இருக்குல்ல. இந்த திவ்யா என்ன பண்ணுது, வியானா வந்து விக்ரம திட்டினப்பையும் அப்படி தான் போய் வியானா கூட உட்காந்துட்டு விக்ரம் பற்றி பேசிகிட்டே இருந்துச்சு. இப்போ ரம்யா வந்து விக்ரம திட்டும் போது போய் ரம்யா கூட உட்காந்துக்கிட்டு ஆமாம் அவர் அப்படி தான் அந்த மாதிரி வார்த்தையில் என்னையே சொன்னார், அதை எப்படி அவர் சொல்லிட்டு சாரி கேட்கலாம்? நான் இங்கே ஒன்று சொல்கிறேன், அவர் அதை சொல்லிவிட்டு அந்த வாரம் ஃபுல்லாக சாரி கேட்கல. வீக்கெண்டில் விஜய் சேது தப்புன்னு சொன்னதுக்கப்புறமா அதை அனலைஸ் பண்ணி ஓகே நம்ம ஓவர் போர்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் வெளியில் போகிறேன்னே அவர் ஆரம்பித்தார். அவர் உட்காந்து யோசித்து அனலைஸ் பண்ணி தான் பேசுகிறாரு. இவங்க சொல்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே சாரிலாம் சொல்கிறதில்ல. அவர் உடனே சாரி சொன்னால் கூட அதை ரியலைஸ் பண்ணி தான் சொல்லுவார். சொல்கிறது ரிப்பீட்டும் பண்ணது கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல தவற, திவ்யாவே தான் சொன்னாங்க ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுவாங்கன்ட்டு. அப்படியே உட்காந்து புறம் பேசிகிட்டே இருக்கீங்க. முடிஞ்சு போச்சு இல்லைங்க கேமு. வர்றவங்க ஏதோ ஒரு வன்மத்தை தூக்கிட்டு வராங்க. அதில் திவ்யா ஏன் கூட உட்காந்து பேசணும்? நீங்கள் எல்லோரும் நியாயம் அப்படி இப்படின்னு சொல்கிற திவ்யாவுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? வாய மூடிட்டு போக வேண்டியதானே. 2 வாரம் முடிஞ்சு போச்சு இல்லை. எல்லாமே ஃபேஸுக்கு நேரம் நடந்தது தானே, பின்னாடி நடந்தது இல்லைல்ல. பேசியாச்சும் முடிச்சுன்னா உட்காந்து புறம் பேசிட்டே இருக்காங்க. இல்லை திவ்யாட்ட நீங்கள் என்ன கருமத்தை ரசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்னால் அவங்கள ரசிக்கவே முடியல. செகண்ட் ப்ரோமோ ஒன்று வந்தது. காலங்காத்தால் இவர் வினோத் வந்து திவ்யாகிட்ட உரண்டை எடுத்துருப்பார் போல் இருக்கு. நான் பார்க்கல யார்கிட்ட உரண்டை எடுத்ததுன்னு. அதுக்கு திவ்யா போய் இவங்ககிட்ட அப்போ மட்டும் திவ்யாவுக்கு விக்ரம் சபரிலாம் வேண்டியிருக்கும். போய் வினோத் உரண்டை எடுக்கிறாரு. இவங்ககிட்ட வந்து வினோத்தை பற்றி குறை, ஏமா உனக்கு தான் விக்ரம் பிடிக்காது, அவர்கிட்டையும் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. வினோத் உரண்டை எடுத்துகிட்டு இருக்காரு திவாகரன் நல்லா இல்லை அப்படின்ட்டு. எதையாவது சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு வினோத் அப்படிங்குது. கரெக்டாக அது போனதுக்கப்புறம் சபரி சொல்கிறாரு ஆமாம் இவங்களும் அப்படி தான் அப்படிங்கிறாரு. அதோட முடியுது அந்த ப்ரோமோ. திவ்யா மாதிரி ஒரு கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்காத ஆள் யாருமே கிடையாது. திவ்யா வினோத் 2 பேரும் நம்பர் 1. ஒரு விஷயம் சொன்னால் அதை சுற்றி விட்டு தமிழர் இருக்கிற தப்பை மறைக்கிறதில்ல. ஆனால் அவங்க 2 பேரும் டாப் 2ல் இருக்காங்க ஓட்டிங்கில். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பிஆர், வேறு ஒன்றுமே கிடையாது. என்னை கேட்டால் சபரி இல்லை அரோரா தான் டிசர்வ்னே நான் சொல்லுவேன் சீரியஸாக. ஆனால் அவங்க 2 பேரும் டைட்டில் கிடைக்கல, வாய்ப்பு இல்லை. எது நியாயமாக இருக்கும், பரவாயில்ல தப்புகள் பண்ணாலும் சரி பண்ணிட்டு விளையாண்டாங்க, ஓரளவு கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா சபரியும் அரோராவும் தான். 5வது வாரத்துக்கு அப்புறம் விளையாட ஆரம்பித்தா என்ன தப்பு? 4 வாரத்துக்கு அப்புறம் தான் விளையாட ஆரம்பித்தார். தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாமல் பேசுறீங்களே தெரியல. ஃபஸ்ட்டு வந்த வாரத்துலேருந்தே நியூசன்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது விளையாடுறேங்கிற பேரில். ஜட்ஜ் பண்ணிட்டு விளையாடல ஒன்றும் தப்பே கிடையாது. பட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ.